ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் பஸ்ஸர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அக்கார்டிங் டு அவங்களோட லாஸ்ட் அப்டேட்ஸ் வச்சு மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருந்துச்சு. வீக்காக தான் இருந்துச்சு அப்டேட்ஸு. ஸோ அதனால் அவங்களும் நாளைக்கு மேபி ஃபோக்கஸில் இருக்கலாம், நெகட்டிவ் ப்ரைஸில் நெகட்டிவ் ட்ரெண்டில் போகலாம். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஷாம் மெட்டாலிக்ஸ், இதோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சேல்ஸ் 18% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வால்யூமும் 3% விழுந்திருக்கு அலுமினியம் ஃபாயிலில். ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட்டலைசேஷன் கேஸில் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ரெகுலேட்டர்கிட்ட வந்து நோட்டீஸ் இதெல்லாம் இஷ்யூ ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. பட் அப்படி அவங்க எந்த நோட்டீஸுமே வரலன்னு சொல்லியிருக்காங்க. RVNL ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், இவங்க வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வேட் வந்து 143 கோடி ஆர்டர் கிடச்சிருக்குது. அது இல்லாமல் கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் ரெவன்யூ கைடன்ஸ் 20,000 கோடியிலேருந்து 22,000 கோடி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்எஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட்டும் வந்துருந்துச்சு. 8% பார்த்தீங்கன்னா இயர் பேசிஸில் டோட்டல் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது போக இந்த பிஸ்னஸ் அப்டேட் ஓரளவு நார்மலாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபர் இந்தியா, இவங்களும் பார்த்தீங்கன்னா Q1 பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஹோம், பர்சனல் கேர், ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. சாஃப்ட்வேர் பிவரேஜஸ் சேல்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்சீசனல் ரெயின்ஃபால், அடுத்தது ஷார்ட்டர் சம்மர் சீசன், இதனால பிவரேஜஸ் சேல்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்திருக்கு. ஹேசூர் மல்டி ப்ராஜெக்ட் லிமிடெட், இவங்களுக்கு லெட்டர் ஆஃப் அவார்ட் அப்போலோ கிரீன் எனர்ஜிட்டு வந்து கிடச்சிருக்கு. 913 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட். பாஸ் லிமிடெட், இவங்க பாஸ் சேஸ் சிஸ்டம், பாஸ் ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா, இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அன்லிஸ்டட் என்டிட்டியாக தான் இருக்கும், பட் அதை மெர்ஜ் பண்ணுறாங்க. இது பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பேங்க் ஆஃப் இந்தியாவும் Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருந்துச்சு. ஆவரேஜாக ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிஸ்னஸ். ஜாதி சிஎன்டி ஆட்டோமேஷன், இவங்க பார்த்தீங்கன்னா 20 acres ஆஃப் லேண்ட் டுமாக்கோரு மெஷின்ஸ் டூல் பார்க் கர்நாடகாவில் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். IDBI பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்டர் IDBI பேங்க்கும் பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருந்தாங்க. ஆவரேஜாக 8% டோட்டல் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெட் அட்வான்சஸ் ஒரு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷில்பா மெடிக்கேர், இது வந்து ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி, சில்ஃபா ஃபார்மா லைஃப் சயின்சஸ் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் பிரேசில் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது சில்பா மெடிக்கேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. காத்ரெஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இவங்களோட ரெவன்யூ க்ரோத் Q1 ஃபினான்ஷியல் 26 போஸ்ட் டபுள் டிஜிட் க்ரோத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், இவங்களுக்கு 1903 கோடி சம்திங் வந்து ஒரு டிமாண்ட் நோட்டீஸும் வந்துருந்துச்சு. ஒடிசாவில் ஜெய்ப்பூர், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் மைன்ஸ் அவங்கள்ட்ட வந்துருந்துச்சு. ஏன்னா மினரல் டிஸ்பேச் பண்ணதில் ஒரு ஷார்ட் ஃபால் இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் நோட்டீஸும் வந்திருக்கு. இது ஜூலை 23 to 2023 ஜூலை 2023 ஜூலை 22, 2024 வரைக்குள்ள டைம் பீரியடில் உள்ளது. நெக்ஸ்ட் சென்கோ கோல்ட், இவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் நல்லா வந்துருந்துச்சு. 24% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ரெவன்யூவே 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் ரெவன்யூ 24%, டோட்டல் ரெவன்யூ 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ், இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. 1 BHK ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனலாக வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மஹேந்திரா சிட்டாடல் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பிம்பரி சிஞ்சாவாத் புனேயில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். BEML, இவங்க 2 செப்பரேட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேல்யூ $6.23 million. சொந்த பங்கு எல்லாமே BEML, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்குது, ஹோல்ட் பண்ணலாமா ஆர் சேல் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் குவான்டிட்டி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, ப்ரோ அப்படிலாம் கேட்காதீங்க, அவர் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. அக்கார்டிங் டு த செபி ரூல்ஸ் இப்போ வர சொல்லியிருந்தாங்க எந்த ஸ்டாக்குமே வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஃபின்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை வந்து சொல்லக்கூடாது. விச் மீன்ஸ் நான் வந்து நியூஸை மட்டும் தான் ஷேர் பண்ணேன். சம்திங் நீங்கள் கேட்குறதுனால அந்த ஸ்டாக் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேர் அதுக்காண்டி நீங்கள் கோவலாம் படுறீங்க. அதாவது நான் ஒரு ஆள் அப்படி சொல்ல முடியாது. செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லட்டா ஒரு ஸ்டாக்கை விற்கிறது எந்த ரேஞ்சு அதெல்லாம் யாராலுமே சொல்லக்கூடாது. அதான் ரூலு, அதை தான் நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். நியூஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண முடியும். மீறி போனால் அந்த ஸ்டாக் என்ன கண்டிஷனில் இருக்குது அதை தான் சொல்ல முடியும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், ஒரு ஸ்டாக்கில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது உங்களோட ஓன் ஒப்பீனியன். எனக்கு இந்த பங்கில் இவ்வளோ போதும் லாபம் அப்படிங்கிறது. ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறோம், அந்த இடத்த வந்து நம்ம விற்கிறோம், அதில் இவ்வளோத்துக்கு விற்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அடுத்த ஆள் சொல்லி பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு பங்கில் ப்ராஃபிட் இவ்வளோ போதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம்
டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸு ஃபஸ்ட்டு ஜூலை 7ஆம் தேதி டோட்லா டைரி 2 ரூபா டிவிடெண்ட், சன் ஃபார்மசிட்டிக்கல் 5 ரூபா 50 காசு, விடோல் கார்பரேஷன் 22 ரூபா. நெக்ஸ்ட் ஜூலை 8ஆம் தேதி அடோர் வெல்டிங் லிமிடெட் 20 ரூபா, ஆதித்யா விஷன் 1 ரூபா 10 காசு, பாம்பே ஆக்சிஜன் இன்வெஸ்ட்மெண்ட் 35 ரூபா, இங்கர்சோல் ரேண்ட் இந்தியா லிமிடெட் 25 ரூபா, ஜேகே சிமெண்ட் 15 ரூபா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 2 ரூபா 80 காசு, பிளாஸ்டிக் பிளண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 2 ரூபா 50 காசு, சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் 10 ரூபா, டைட்டன் கம்பெனி வந்து 11 ரூபா கொடுக்குறாங்க. ஜூலை 9ஆம் தேதி எலகன் மார்வல்ஸ் 1 ரூபா, ஜான்சன் கண்ட்ரோல் 36 ரூபா, கேப்ரா எக்ஸ்ட்ரூஷன் டெக்னிக் லிமிடெட் 2 ரூபா 50 காசு, எம்போசிஸ் லிமிடெட் 57 ரூபா, ஃபைசர் 130 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்ட், அதே ஸ்பைசர் லிமிடெட் ஃபைனல் டிவிடெண்ட் 35 ரூபா, டோட்டலாக 165 ரூபா, எஸ்ஜேஎஸ் என்டர்பிரைஸ் லிமிடெட் 2 ரூபா 50 காசு, எஸ்எம்எல் இசுசு லிமிடெட் 18 ரூபா. நெக்ஸ்ட் 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் 1 ரூபா 50 காசு, ரெட்டிஸ் 8 ரூபா, எல்எம்டபிள்யூ லிமிடெட் 30 ரூபா, வீல்ஸ் இந்தியா லிமிடெட் 7 ரூபா 3 காசு. நெக்ஸ்ட் ஜூலை 11ஆம் தேதி அப்போலோ டயர்ஸ் 5 ரூபா, அப்போலோ டயர்ஸ் 5 ரூபா, ஆர்டிமிஸ் மெடிக்கேர் சர்வீஸ் லிமிடெட் 45 காசு, அட்டூல் லிமிடெட் 25 ரூபா, பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 4 ரூபா, கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட் 6 ரூபா, டீலிங் இந்தியா லிமிடெட் 15 ரூபா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் 1 ரூபா 50 காசு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 25 காசு, இண்டஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் 50 காசு, ஜென் பொர்குட் ஃபார்மசிட்டிகல்ஸ் லிமிடெட் 18 ரூபா, கிர்லாஸ்கர் ஃபெரோஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2 ரூபா 50 காசு, மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் 2 ரூபா 50 காசு, நில்காமல் லிமிடெட் 20 ரூபா, பிடிஎல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 1 ரூபா 75 காசு, ரோட்டோ பம்ப்ஸ் 80 காசு, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 3 ரூபா, ஷார்தாக் மெட்டல்ஸ் 50 காசு. நெக்ஸ்ட் ஷோபா லிமிடெட் 3 ரூபா, யூபிஎல் 6 ரூபா, எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன் லிமிடெட் 2 ரூபா, ஜென்சார் டெக்னாலஜிஸ் 11 ரூபா, ஜைடஸ் வெல்னஸ் 6 ரூபா. இது போக போனஸ் அப்கமிங் வீக்ஸில் வருது. ஜூலை 8ஆம் தேதி மேகனா இன்ஃப்ராகான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அல்கோசைன் லிமிடெட் 1:2 போனஸ், ஜூலை 11ஆம் தேதி ரெக்கார்டட். டைனமிக்ஸ் கேபிள் லிமிடெட் 1:1 போனஸ், ஜூலை 11ஆம் தேதி ரெக்கார்டட். ரோட்டோ பம்ப்ஸ் லிமிடெட் 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ், ஜூலை 11ஆம் தேதி ரெக்கார்டட். அதர் கார்பரேட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ எக்ஸிகாம் டெலி சிஸ்டம்ஸ் லிமிடெட் ஜூலை 7ஆம் தேதி ரைட்ஸ் இஷ்யூ அந்த ரெக்கார்ட் டேட்டு. அதே மாதிரி இன்சோயா லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ ஜூலை 7ஆம் தேதி. ஸோ ஓவர்லாட்டு இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கார்பரேட் ஆக்ஷன் வர இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா மங்களா வந்து சிஇஓ ஆஃப் அதாவது ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டரிங் அண்ட் டெலிவரி பிஸ்னஸுக்கு சிஇஓட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆதித்யா மங்களா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜொமேட்டோட ஃபுட் ஆர்டரிங் அண்ட் டெலிவரி பிஸ்னஸுக்கு ஆதித்யா மங்களா வந்து சிஇஓட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ராகேஷ் ராஞ்சனை வந்து இவர் ஓவர்டேக் பண்ணுறாரு. இது ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இப்போ வந்து எட்டர்னல் இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட நேமு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனி செபியோட ஒப்புதல் கிடச்சாச்சு. பட் ஐபிஓ லான்ச் பண்ணுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா 15,000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. 15% ஸ்டேக் டைல்யூஷன் பண்ண போகிறாங்க. இது ஒரு சவுத் கொரியன் பிராண்டு. என்எஸ்டிஎல் 3,300 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு அக்டோபர் 2024 அப்ரூவல் கிடச்சி. ஸோ விரைவில் இந்த ஐபிஓ வரும். ஐடிபிஐ பேங்க், என்எஸ்சி இவங்க தான் ஒன் ஆஃப் த செல்லர்ஸாக இருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் 4,000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க ஐபிஓவில். ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃபர் ஃபார் சேல். சவுதர்ன் வெஸ்டர்ன் இந்தியாவில் இவங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது. ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி ஏப்ரலே ஃபைனல் அப்ரூவல் கிடச்சி 1000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. ஜிகே எனர்ஜி 500 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு ஏப்ரலே அப்ரூவல் கிடச்சி. கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி 1000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ ஃபின்கார்ப் இவங்க 3,668 கோடி. இவங்களுக்கும் செபி அப்ரூவல் கிடச்சிடுச்சு. ஸோ இவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருக்கும். விக்ரம் சோலார் பிவி மாடியூல்ஸ் இபிசி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி ஜூனில் தான் அப்ரூவல் கிடச்சி 1,500 கோடி ஆஃபர் ஃபார் சேலில் ரைஸ் பண்ணுறாங்க. கென்ட் ஆரோ சிஸ்டம் இவங்களும் பார்த்தீங்கன்னா செபி அப்ரூவல் கிடச்சிருக்குது. இவங்களும் 1.01 crore ஷேர் வந்து ப்ரொமோட்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் டைல்யூட் பண்ணியிருக்காங்க. அமண்டா ஹெல்த் கேர் இவங்க 1.25 crore ஷேர் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூனில் தான் ஃபைனல் அப்ரூவல் கிடச்சி போன மாதம். ஸ்டெரைல் லிக்யூட்ஸ், பேரண்டேரல்ஸ் இது மாதிரி 100 ஆக்டிவ் இன்டர்நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்க. ஸ்டெரைல் லிக்யூட் தான் இவங்களோட ஸ்பெஷலைஸ் பிஸ்னஸாக இருக்குது. இது ஒரு ஃபார்மா கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரைவில் மார்க்கெட்டில் ஐபிஓ வர இருக்கிறாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு எல்ஜி பெருசாக ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஹியூண்டாய் மாதிரி ஆயிடக்கூடாது. மேபி என்எஸ்டிஎல் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹீரோ ஃபின்கார்ப்பும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 1000 கோடி என்சிடி இஷ்யூ பண்ணி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறதாட்டும் 9.30% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேஸ் சைஸ் 500 கோடி, கிரீன் ஷோ ஆப்ஷன் 500 கோடி, அது போக ஒரு 1000 கோடி ஏதோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது என்சிடி ஃபேஸ் வேல்யூ 1000 கோடி, லாட் சைஸ் வந்து 10 என்சிடி, மினிமம் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் சைஸு
10,000 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் நாளைக்கு நிறைய ஃபோக்கஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஃபார்மா அதோட டேரிஃப் அவர் நாளைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஜூலை 9 நாளைக்கு இல்லை, ஜூலை 9 அந்த டேரிஃப் அவர் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தார். ஃபார்மாக்கும் ஐடிக்கும் இப்போதைக்கு டேரிஃப் கிடையாதுன்னு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 9 முடிவடையுது அந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ அவரும் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த வாரம் மார்க்கெட்டில் இதுவும் ஒரு ஃபோக்கஸில் இருக்கும். ஒப்பேக்கு இவங்க வந்து ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து ஹைக் பண்ணுறதுக்கு ஒத்து இருக்கிறாங்க. பெர் டே வந்து ஆகஸ்ட்லேருந்து 5,48,000 பேரல்ஸ் பர் டே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. இதனால் பெட்ரோல் ப்ரைஸ் மேபி குறையலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு கெய்னிங்கில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட் மேபி ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகணும்னு நானும் ஃபீல் பண்ணுறேன். Q1 ஃபினான்ஷியல் 26க்கான அந்த ரிசல்ட்ஸு அடுத்த வாரம் 42 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வர இருக்குது. இல்லை முக்கியமான கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா TCS, டிமார்ட், ஆனந்த் ரெதி, 5 பைசா, டாடா எல்க்ஸி இது மாதிரி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் வர இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸோட ஐபிஓ ஓப்பன் ஆகுது. மெயின் போர்ட்லேயே ட்ராவல் ஃபுட் சர்வீஸோட ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸுக்கு பஞ்சம் இல்லை. கார்பரேட் ஆக்ஷனும் நிறைய கம்பெனிஸோட இதுக்கு அப்டேட் பண்ணேன். FISDSம் வந்து லாஸ்ட் மார்க்கெட் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ FIS வந்து பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸாக தான் இருந்தாங்க. ஜூலையில் வந்து இந்த வாரம் பார்க்கும்போது 1,421 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து அந்த லெவல் இண்டெக்ஸ் லெவல் அவங்க சொல்கிறது, சீனியர் அனாலிஸ்ட் சொல்கிறது 25,800 26,100 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் அந்த நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் NSE and BSE வந்து ஜூலை 7 க்ளோஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தேன். உள்ளே போய் திறந்து பார்த்தாங்கன்னா 2025 14 ஹாலிடேஸ் தான். இனி வந்து ஹாலிடே வந்து ஆகஸ்ட் 15 தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பெருசாக எந்த ஹாலிடேஸுமே இருந்த மாதிரி இல்லை. அது என்னென்னா முகூர்த்தத்தோட ஹாலிடேஸ் இன்றைக்கி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அஷூரா பார்த்தீங்கன்னா சண்டே வந்ததுனால ஸோ இனி வந்து மண்டே வந்து மார்க்கெட் ஆக்டிவாக தான் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் லீவு கிடையாது. யாருமே இப்படி ஏதாவது நியூஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. எனி லீவுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 தான் மார்க்கெட் லீவு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.